வணக்கம். நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? ஒரு மோசமான நிகழ்வு நம்மள விட்டு போகவே போகாம, மனச மட்டும் இல்ல, உடம்பையும் சேர்த்து போட்டு தாக்குற மாதிரி? இன்னைக்கு நாம அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். அதிர்ச்சி ட்ராமான்னு சொல்றோமே, அது நம்ம வாழ்க்கையில, மனசுல, உணர்ச்சிகள்ல, ஏன் நம்ம உடம்புல கூட எப்படி ஒரு நீங்காத தடைய விட்டுட்டு போகுதுன்னு ஆராய போறோம். இதுக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஆதாரம் வெசில் வேண்டர் கோக் எழுதின த பாடி கீப்ஸ் த ஸ்கோர்ங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகம். அதோட சில பகுதிகளை வச்சு தான் பேச போறோம். ஆமா, இது நெறைய பேர பாதிக்கிற ஒரு விஷயம். ஆமா, அதிர்ச்சிங்கிறது ஏதோ சிலருக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. அமெரிக்க புள்ளிபபடுதுங்களை பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. 5ல ஒரு குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கும் 4ல ஒரு குழந்தை கடுமையான தாக்குதலுக்கும் ஆளாகிறாங்கன்னு சொல்றாங்க. ஹம். அப்புறம் 3 தம்பதிகள்ல ஒருத்தர் உடல் ரீதியான வன்முறையை அனுபவிக்கிறாங்களாம். இந்த மாதிரி அனுபவங்கள் நம்ம சந்தோஷத்தை, மத்தவங்க கூட நெருக்கமா பழகுறத, ஏன் நம்ம உடல் நலத்தைய கூட பாதிக்குது. கண்டிப்பா. அது உள்ளுக்குள்ளேயே தங்கிடுது. சரி, இது எப்படி நடக்குது? இந்த அதிர்ச்சி நம்மள உடம்பு ரீதியா, மனசு ரீதியா எப்படியெல்லாம் பாதிக்குது? இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வழிகள் என்னென்ன? இதெல்லாம் பத்தி இந்த ஆதாரங்களோட வெளிச்சத்துல கொஞ்சம் விரிவா பேசலாம் வாங்க. ஒருவேளை அதிர்ச்சியை நம்ம பார்க்குற விதத்தையே இது மாத்தலாம். நிச்சயமா. முதல்ல இந்த அதிர்ச்சி எப்படி நினைவா நம்மகிட்ட நிக்குதுன்னு பார்ப்போம். இது சாதாரணமா நாம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இல்லைன்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஆமா, அது ரொம்ப வித்தியாசமானது. டாம்னு ஒரு வியட்நாம் போர் வீரரோட கதை சொல்றாங்க பாருங்க. அவரு போருக்கு அப்புறம் சட்டம் படிச்சு குடும்பத்தோட அமைதியா வாழ்ற மாதிரி தான் வெளியே தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள எக்தம் உணர்ச்சியே இல்லாம செத்து போன மாதிரி உணர்றாரு. ம். பட்டாசு சத்தம் கேட்டா கூட அவருக்கு வியட்நாம் ஞாபகம் வந்துருது. மனைவி கிட்டயோ குழந்தைங்க கிட்டயோ அன்பா இருக்க முடியல. ஏன் இப்படி? இதுல தாங்க முக்கியமான ஒரு வேறுபாடு இருக்கு. அதிர்ச்சியான நினைவுகள் ஒரு ஒரு முழு நீள கதை மாதிரி நம்ம மனசுல பதியறதில்ல. ஓ, அப்படியா? ஆமா, அதுக்கு பதிலா உடைந்த துண்டுகளா, திடீர்னு வர்ற காட்சிகள், சத்தங்கள், இல்லாட்டி உடம்புல ஏற்படுற உணர்வுகள், சில சமயம் வாசனை கூட, இந்த மாதிரி தான் பதியும். அந்த நிகழ்வோட பயமும் அந்த பீதியும் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி இருக்கும். ம். போர் வீரர்கள் கிட்ட ராஷாக் மைக் கரை சோதனை நடத்துனாங்கல்ல, ஆமாமா. அதுல சிலர் அந்த மைக் கரைகள்ல போர்க்கள காட்சிகளை பார்த்தாங்க. சிலரால எதுவுமே பார்க்க முடியல. இது என்ன காட்டுதுன்னா, அவங்களோட கற்பனை திறனே பாதிக்கப்பட்டிருக்கு. பழைய பயங்கரமான நினைவுகள் மட்டும்தான் திரும்ப திரும்ப வருதே தவிர, புதுசா எதையும் அவங்களால கற்பனை பண்ண முடியல. ஓ. ஆமா, இன்னொரு அனுபவம் இன்னும் தெளிவாக்குது. அவர் ஒரு மைக் அறைய பார்த்ததும் வியட்நாம்ல குண்டு வெடிப்புல சிதறின ஒரு குழந்தைய நேரடியா பாக்குற மாதிரி ஒரு ஒரு ஃபிளாஷ்பேக். அதாவது திடீர்னு அந்த பழைய நினைவு அப்படியே முன்னாடி நிக்கும். ஐயோ. ஆமா, அப்போ அவரு மறுபடியும் அதே நிகழ்வ, அதே பயங்கரமான உணர்ச்சிகளோட, அங்க வந்த வாசனையோட அப்படியே உணர்றாரு. இது ஏன் இப்படி நடக்குதுன்னா, மூளையில தாலமஸ்னு ஒரு பகுதி இருக்கு. சரி. அதுதான் நாம பாக்குறது, கேக்குறது, உணர்றது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து, ஓகே இது இப்ப நடக்குது அன்னு ஒரு முழு அனுபவமா மாத்தும். ஆனா அதிர்ச்சி நேரத்துல இந்த வேலை நின்னு போகுது. ஓஹோ. அதனால நினைவுகள் துண்டு துண்டா அந்த உணர்ச்சிகளோட மட்டும் போய் பதிஞ்சிடுது. காலம் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி, அந்த நிகழ்வு திரும்ப திரும்ப நிகழ்காலம் மாதிரி தோணும். அப்ப அது திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி இருக்குமா உங்களுக்கு? ஆமா, ஆரம்ப காலத்துல ஷார்கோ, ஜானெட் மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் கூட இத கவனிச்சாங்க. ஆக்சிடென்ட்ல கால்ல அடிபடாத ஒருத்தருக்கு வண்டி சக்கரம் நசுக்கிடோன்னு பயந்த அந்த நொடியில கால்கள் செயலிழந்து போச்சு. சிலரால பேச முடியாம போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அதிர்ச்சியான நினைவுதான்னு அப்பவே அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த ஃப்ளாஷ்பேக்குகள் எப்போ வேணா வரலாம், எது வேணா தூண்டலாம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? இது அந்த ஒரிஜினல் சம்பவத்தை விட மோசமா கூட இருக்கலாம் போல. நிச்சயமா. அதனால அவங்க வாழ்க்கை முழுசும் இந்த ஃபிளாஷ்பேக்கை எப்படி தவிர்க்கிறதுங்கிறத சுத்தியே அமைஞ்சிடும். அது அவங்கள ரொம்ப சோர்வாக்கிடும், தனிமைப்படுத்திடும். ஆமா, ரொம்ப. சரி, உடல் எப்படி இந்த நினைவுகளை சுமந்துட்டு இருக்கு? டாமோட அந்த உணர்ச்சியற்ற நிலையை பார்த்தோம். ஷெரின்னு ஒரு பொண்ணோட கதையை சொன்னா இது இன்னும் புரியும். அவங்களோட தோள்பட்டை எப்போதுமே சரிஞ்சு ஒரு மாதிரி தன்னம்பிக்கை இல்லாத மாதிரி இருப்பாங்க. ம். அப்புறம் அவங்களே கேலி காயப்படுத்துகிற பழக்கம் வேற. இதெல்லாம் வெறும் மனசு சம்பந்தப்பட்டது இல்ல. ஷெரி சின்ன வயசுல ரொம்ப புறக்கணிக்கப்பட்டு, கடத்தப்பட்டு, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவங்க. பாவம். அவங்களோட உடல் தோரணையும் அந்த பழக்க வழக்கங்களும் அவங்க கதைய சொல்லாம சொல்லுச்சு. ஆசிரியர் கூட சொல்றாரு, மனநல மருத்துவமனையில இருந்த நோயாளிகள் பலர் ஒரு மாதிரி விகாரமா, உடல் ஒருங்கிணைப்பே இல்லாம இருந்ததை கவனிச்சாராம். அவங்க நிக்கிற விதம், நடக்கிற விதம் கூட அவங்களுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை காட்டுச்சு.
நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அந்த அனுபவங்கள் உடம்புல அப்படியே பதிஞ்சிடுது. அப்படியா? ஆமா. அதிர்ச்சி ஏற்படும்போது உடம்பு ஆபத்தை சமாளிக்க அட்ரெனலின் மாதிரி சில ஹார்மோன்களை வெளியிடும். இது எதுக்குன்னா சண்டை போடவோ இல்ல தப்பிச்சு ஓடவோ உதவுறதுக்கு. சரி. ஆனா அதிர்ச்சியால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இந்த ஹார்மோன்ஸ் அளவு திரும்ப நார்மலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். ஓ. அதனால சின்ன சின்ன தூண்டுதலுக்கு கூட உடம்பு ரொம்ப அதிகமா எதிர்வினையாற்றும். இதனால தூக்கமின்மை, எரிச்சல், கவனிக்க முடியாம போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். நீண்ட காலத்துல பார்த்தா இதய நோய், சர்க்கரை நோய் மாதிரி உடல் பிரச்சனைகளுக்கும் இது காரணமாகலாம். அடேங்கப்பா. மூளை ஸ்கேன் ஆய்வுகள் இன்னும் ஆச்சரியமான விஷயங்களை சொல்லுது. என்ன மாதிரி? அதிர்ச்சியான நினைவுகள் தூண்டப்படும் போது மூளையோட முன்பகுதி, அதாவது புரோக்காவோட ஏரியான்னு சொல்வோம், அதுதான் நாம பேசுறதுக்கும் அனுபவங்களை வார்த்தையால விவரிக்கிறதுக்கும் உதவுது. அது செயல் இழந்து போகுது. என்ன சொல்றீங்க? அதனாலதான் அவங்களால பேச முடியலையா? ஆமா. அதனாலதான் அதிர்ச்சியால பாதிக்கப்பட்ட நிறைய பேரால அவங்க அனுபவத்தை வார்த்தையால சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உதேன்னு ஒரு பெண்ணோட ஸ்கேன்ல பார்க்கும்போது அவங்க அந்த உணர்ச்சியற்ற நிலைமைக்கு போறப்போ சுய உணர்வோடு தொடர்புடைய மூளை பகுதிகள் அப்படியே ஆஃப் ஆயிடுது. இது அவங்களே உணர முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுது. அப்போ உடல் வெறும் சாட்சி மட்டும் இல்ல, அதுவே அந்த அதிர்ச்சியோட பதிவுகளை சுமக்கிற ஒரு களமாவும் மாறிடுதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். இந்த உடல் ரீதியான மாற்றங்கள் நம்ம நரம்பு மண்டலத்தோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு? பாலிவேகல் தியரின்னு ஒன்னு பத்தி ஆதாரம் சொல்லுது. அது என்னது? ஆமா, ஸ்டீவன் போர்ஜஸோட பாலிவேகல் தியரி. இது அதிர்ச்சிக்கும் நம்ம நரம்பு மண்டலத்துக்கும் இருக்கிற தொடர்பை ரொம்ப ஆழமா விளக்குது. நம்ம நரம்பு மண்டலம் இருக்கே, அது நம்மளுக்கே தெரியாம நம்மள சுத்தி இருக்கிற சூழல் பாதுகாப்பானதா இல்லையான்னு தொடர்ந்து கணிச்சுட்டே இருக்கும். அதுக்கு பேரு நியூரோசெப்ஷன். ஓ, நியூரோசெப்ஷன். ஆமா. நாம பாதுகாப்பா உணரும்போது நம்ம வேகஸ் நரம்புன்னு ஒன்னு இருக்கு. அதோட ஒரு பகுதியான வென்ட்ரல் வேகல் காம்ப்ளெக்ஸ், விவிசி, நம்மள அமைதியா மத்தவங்களோட இணைஞ்ச மாதிரி உணர வைக்கும். இதுதான் சமூக ஈடுபாட்டுக்கு, சோஷியல் என்கேஜ்மெண்ட்க்கு அடிப்படை. சரி. ஆனா ஆபத்துன்னு உணர்ந்ததும் இந்த விவிசியோட வேலை குறைஞ்சிடும். அப்போ சண்டை போடவோ இல்ல தப்பிச்சு ஓடவோ உதவுற சிம்பத்தெட்டிக் நரம்பு மண்டலம் எஸ்என்எஸ் தூண்டப்படும். இதய துடிப்பு அதிகமாகும், மூச்சு வேகமாகும். ஓகே. இங்கதான் அதிர்ச்சியோட தாக்கம் தெரியுது. சில சமயம் ஆபத்து ரொம்ப பெருசா இருந்து நம்மால சண்டை போடவோ தப்பிக்கவோ முடியாதுன்னு உடம்பு உணரும்போது அப்போ என்ன ஆகும்? அப்போ டார்சல் வேகல் காம்ப்ளெக்ஸ், டிவிசின்னு வேகஸ் நரம்போட இன்னொரு பழைய பகுதி நம்மள மொத்தமா செயலிழக்க செஞ்சிடும். மொபிலைசேஷன் இல்லாட்டி ஃப்ரீஸ் நிலைன்னு சொல்லுவோம். உடம்பு அப்படியே உறைஞ்சு போயிடுமா? ஆமா, உடம்பு உறைஞ்சு போகும், உணர்ச்சியே இல்லாம போகும். சிலர் சுயநினைவு இல்லாத மாதிரி கூட ஆயிடுவாங்க. இதுவும் ஒரு வகையில உயிர் பிழைக்கிற யுக்தி தான். ஆனாலும் அதிர்ச்சியால பாதிக்கப்பட்டவங்க இந்த உறைந்த நிலைமையிலேயே மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சுவாசம் கூட இதுல முக்கிய பங்கு வகிக்குது. மெதுவா மூச்சை வெளியே விடுறது நம்மள அமைதிப்படுத்துற பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டும். நல்ல ஹெச்ஆர்வி, அதாவது இதய துடிப்புகளுக்கு இடையில இருக்கிற நேரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த ரெண்டு சிஸ்டமும் சமநிலையில இருக்குன்னு காட்டும். அதிர்ச்சியால பாதிக்கப்பட்ட பலர்கிட்ட இந்த ஹெச்ஆர்வி ரொம்ப குறைவா இருக்கும். ஆஹா, அதிர்ச்சி நம்ம நரம்பு மண்டலத்தோட அடிப்படையான பாதுகாப்பு அமைப்பையே மொத்தமா மாத்தி அமைச்சிருது. இது உடம்பளவுல நடக்கும்போது அது எப்படி நம்மளோட சுய உணர்வையும் மத்தவங்களோட உறவுகளையும் பாதிக்குது? டாம் அவரோட மனைவி கிட்ட அன்பு காட்ட முடியாம கஷ்டப்பட்டது. ஆமா. அப்புறம் போர் வீரர்கள் ஒருத்தர் தவிர மத்தவங்கள நம்பாம இருந்தது. இன்னர் அவுட்னு ஒரு மனப்பான்மை, ஷெரியோட தனிமை, இதெல்லாம் இதோட விளைவுகள் தானா? நிச்சயமா. லானியஸோட மூளை ஸ்கேன் ஆய்வு இதை ரொம்ப தெளிவா காட்டுது. அதிர்ச்சியிலேருந்து மீண்டவங்கள ஒன்னொருத்தரோட கண்ணை நேருக்கு நேரா பார்க்க சொன்னப்போ அவங்களோட பகுத்தறிவு, சமூக மதிப்பீடு இதுக்கெல்லாம் உதவுற முன்மூளை கிஷர், ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், பிஎஃப்சி பகுதி அப்படியே செயலிழந்து போச்சு. அப்படியா? ஆமா. அதுக்கு பதிலா ஆழத்துல இருக்கிற தற்காப்பு பகுதிகள் மட்டும் தீவிரமா வேலை செஞ்சது. இன்னொரு மனுஷனோட பார்வையவே அவங்க ஆபத்தா உணர்ந்தாங்க. சமூக ஈடுபாட்டுக்கு தேவையான மூளை பகுதிகள் அணைஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டம். இது ஜான் போல்பி சொன்னாரே, பாதுகாப்பான தளம், இணைப்பு கோட்பாடுகள்னு. ஆமா, அட்டாச்மெண்ட் தியரி. ஆமா, அதோட நேரடியா தொடர்புடையது. குழந்தைங்க நல்லா வளரணும்னா அவங்கள பாத்துக்கிறவங்க, பெரும்பாலும் தாய், ஒரு பாதுகாப்பான தளமா இருக்கணும். அந்த பாதுகாப்பு இருந்தாதான் குழந்தை தைரியமா வெளியே போய் உலகத்தை ஆராயும். சரி. இந்த பாதுகாப்பு உணர்வு எப்படி வருதுன்னா,
பாத்துக்கிறவங்க குழந்தையோட தேவைய உணர்ச்சிய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உணர்ச்சிகரமா ஒத்திசைந்து செயல்படுறதுல இருந்து வருது. இப்படி பாதுகாப்பான இணைப்பு, செக்யூர் அட்டாச்மெண்ட் இருக்கிற குழந்தைங்க தன்னம்பிக்கையோட மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிற திறனோட எம்பத்தி வளருவாங்க. ஆனா இது கிடைக்கலன்னா அது கிடைக்காதப்போ, இல்லாட்டி பாத்துக்கிறவங்களே பயமுறுத்துற மாதிரி, கண்டுக்காம விடுற மாதிரி, என்ன செய்வாங்கன்னே தெரியாத மாதிரி இருந்தா, குழந்தைங்க கிட்ட பாதுகாப்பற்ற இணைப்பு, இன்செக்யூர் அட்டாச்மெண்ட், இல்லன்னா ரொம்ப சிக்கலான ஒழுங்கற்ற இணைப்பு, டிஸார்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட் உருவாகும். ஓஹோ. இது பின்னாடி மனநல பிரச்சனைகள், கோபம், மத்தவங்களோட பழக்கறதுல சிரமம், உறவுகள்ல திரும்ப திரும்ப பிரச்சனைன்னு பல பிரச்சனைகளுக்கு அடிப்படையா அமைஞ்சிடுது. ACE ஆய்வுன்னு ஒன்னு இருக்கு. அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, குழந்தை பருவத்துல நடக்கிற கொடுமைகள், புறக்கணிப்பு மாதிரி விஷயங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் உடம்புலயும் மனசுலயும் எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு அது சந்தேகமே இல்லாம நிரூபிச்சிருக்கு. உதாரணத்துக்கு, சின்ன வயசுல பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வன்கொடுமைக்கு ஆளாகிற வாய்ப்பு பல மடங்கு அதிகம். கொடுமை. பாத்துக்கிறவங்களால தேவை பூர்த்தி ஆகாத போது குழந்தை தன்னைத்தானே குறை சொல்லிக்கவோ வெறுக்கவோ கத்துக்குது, இல்லனா தன்னோட உணர்வுகளையே மறுத்து டிசோசியேஷன் வாழ பழகிக்குது. போல்பி சொன்ன மாதிரி தாய்கிட்ட சொல்ல முடியாதத தன்கிட்ட சொல்ல முடியாது. இது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள காலியா உன்னையே இல்லாத மாதிரியே உணர்ற நிலைமைக்கு கொண்டு போகும். மெர்லின்னு ஒருத்தரோட கதை சொல்றீங்களே, அது ரொம்ப ரொம்ப மனசை தொடுற மாதிரி இருந்துச்சு. அவங்க ஒரு தெரப்பி குரூப்ல இருக்கும்போது மத்தவங்க கதையை கேட்டு தனக்கும் இது மாதிரி நடந்திருக்குமோன்னு சந்தேகம் வந்து, அப்புறம்தான் அவங்க அப்பா சின்ன வயசுல செஞ்ச பாலியல் துஷ்பிரயோக நினைவுகள் ஃபிளாஷ்பேக்கா வந்திருக்கு. பல வருஷமா அது அவங்க முழுசா மறுத்து வாழ்ந்திருக்காங்க. சின்ன வயசுல அம்மா கிட்ட பாதுகாப்பு தேடி போனப்போ அம்மா இவங்களே கோவிச்சிருக்காங்க. இது ஒரு குழந்தையோட சுயமதிப்பை எப்படி நசுக்கி தன்னைத்தானே வெறுக்க வைக்குதுங்கிறதுக்கு இது ஒரு வலிமையான உதாரணம். ஆமா, ரொம்ப வலிமையானது. இவ்ளோ சிக்கலா உடம்பு மனசு எல்லாத்தையும் பாதிக்கிற இந்த அதிர்ச்சியை சரியா கண்டுபிடிக்கிறதுலயும் அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுலயும் சவால்கள் இருக்குதானே. குறிப்பா குழந்தை பருவ அதிர்ச்சி, இந்த DSM மாதிரி நோயறிதல் முறைகள் இதுல எப்படி பின்தங்குது? ஆமா, இது ஒரு பெரிய சவால். DSMங்கிறது மனநல பிரச்சனைகளை கண்டுபிடிக்க நாம பயன்படுத்துற ஒரு வழிகாட்டி தான். ஆனா அது அதிர்ச்சியோட பல விளைவுகளை, குறிப்பா குழந்தை பருவத்துல தொடர்ந்து வர அதிர்ச்சியோட டெவலப்மெண்டல் டிராமாஸ், சிக்கலான நீண்டகால பாதிப்புகளை சரியா கணக்குல எடுத்துக்கிறது இல்ல. எப்படி? உதாரணத்துக்கு, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம போறது, கவனச்சிதறல், உறவுகள்ல பிரச்சனை, தன்னம்பிக்கை குறைபாடு, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறதுன்னு பல பிரச்சனைகள் அதிர்ச்சியால வரலாம். ஆனா DSM என்ன பண்ணுதுன்னா, இதெல்லாம் தனித்தனி நோயா, ADHD, பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இந்த மாதிரி பாக்குதே தவிர அதோட மூல காரணமான அதிர்ச்சியோட சேர்த்து பாக்கறதில்ல. ஓ, அப்போ மூல காரணம் கவனிக்கப்படாம போயிடுது. ஆமா, இதனாலதான் இந்த புத்தகத்தோட ஆசிரியரும் மத்த நிபுணர்களும் சேர்ந்து டெவலப்மெண்டல் ட்ராமா டிஸார்டர் DTDன்னு ஒரு புது நோயறிதல் வகைய கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அது குழந்தை பருவ அதிர்ச்சியோட எல்லா தாக்கங்களையும் உள்ளடக்கிற மாதிரி இருக்கணும்னு. ஆனா அமெரிக்க மனநலச் சங்கம் APA அதை ஏத்துக்கல. அப்போ நடைமுறையில் இருக்கிற சிகிச்சைகள், குறிப்பா மருந்து மாத்திரைகள், அது எந்த அளவுக்கு உதவுது? இங்கதான் ஒரு முக்கியமான விவாதமே வருது. பல நவீன சிகிச்சைகள், குறிப்பா மருந்து மாத்திரைகள், புரோசாக் மாதிரி SSRIs, மன அழுத்தம், பதட்டம் மாதிரி அறிகுறிகளை கட்டுப்படுத்த உதவுது. சில சமயங்கள்ல மருந்துகள் ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கூட கொண்டு வரலாம். ஆதாரங்கள்ல ஒரு நோயாளி சொல்றாரு, புரோசாக் எடுத்த பிறகு பல வருஷமா செய்ய நினைச்ச ஒரு விஷயம், குழந்தைங்கள பனிச்சறுக்குக்கு கூட்டிட்டு போகணுங்கிறத செய்ய முடிஞ்சதுன்னு. இது நல்ல விஷயம்தான். ஆமா, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா, மருந்துகள் பெரும்பாலும் அந்த அறிகுறிகளை மட்டும்தான் தணிக்குது. அதிர்ச்சியால உடம்புலயும் நரம்பு மண்டலத்திலயும் ஏற்பட்டிருக்கிற அந்த அடிப்படை சீர்குலைவை அது சரி செய்யறதில்ல. சரி. சில சமயம் அது பிரச்சனைகளோட மூல காரணத்திலேருந்து நம்ம கவனத்தை திசை திருப்பவும் கூடும். அது மட்டும் இல்லாம மனநல பிரச்சனைகள் எல்லாமே மூளையில நடக்கிற ரசாயன மாற்றத்தால மட்டும்தான் வருதுங்கிற அந்த மூளை நோய் மாதிரி பார்வை இருக்கு இல்லையா? ஆமா. அது குணமடைகிற பொறுப்பு அந்த தனிநபர்கிட்ட இருந்து எடுத்து டாக்டர்ஸ் கிட்டயும் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க கிட்டயும் கொடுத்துடுது. இதனால உடம்பு சார்ந்த சமூக சார்ந்த மத்த சிகிச்சை முறைகளை நம்ம கண்டுக்காம விட்டுடுறோம். சரி, அப்போ மருந்துகள் மட்டுமே முழுமையான தீர்வு இல்லைன்னா
வேற என்னென்ன வழிகள் இருக்கு? உடம்புலயும் மனசுலயும் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய என்ன பண்ணலாம்? ஆதாரங்கள்ல நிறைய மாற்று வழிகள் சொல்றாங்களே. ஆமா, நிறைய நம்பிக்கை தர வழிகள் இருக்கு. உடம்புல ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய உடம்ப மையமா வச்சு சிகிச்சைகள் பாடி ஒர்க் உதவுது. மசாஜ், ஃபெல்ட் அண்ட் கிரைஸ் முறை மாதிரியான விஷயங்கள் உடம்புல தேங்கி இருக்கிற அந்த இறுக்கத்தை குறைச்சு திரும்ப பாதுகாப்பா உணர்றதுக்கு உதவும். யோகா பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஆமா, யோகா ரொம்ப ரொம்ப முக்கியம். பிடிஎஸ்டி அறிகுறிகளை குறைக்கிறதா நிறைய ஆய்வுகள் சொல்லுது. அது மூச்சு பயிற்சி, உடல் விழிப்புணர்வு, பாடி அவேர்னஸ் இது மூலமா நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உடம்போட திரும்ப ஒரு இணக்கத்தை உண்டாக்க உதவுது. EMDRன்னு ஒன்னு சொல்றாங்களே, ஐ மூவ்மெண்ட் சென்சிடைசேஷன் அண்ட் ரீப்ராசஸிங். அது எப்படி வேலை செய்யுது? EMDR கண்களோட அசைவுகளை பயன்படுத்தி அந்த அதிர்ச்சியான நினைவுகளை பாதுகாப்பா அணுகி அதோட உணர்ச்சி தாக்கத்தை குறைச்சு அதை வெறும் கடந்த கால நினைவா மாத்துறதுக்கு உதவுற ஒரு சக்தி வாய்ந்த முறை. ஓ. மேகன் ஒரு பொண்ணோட கதை இதுக்கு நல்ல உதாரணம். அவங்க பல வருஷமா இருந்த கோபத்துல இருந்து EMDR மூலமா வெளியே வந்தாங்க. இது அந்த நினைவோட உணர்ச்சிகரமான தீவிரத்தை குறைச்சு மூளை அதை சரியா ப்ராசஸ் பண்ண உதவுது. நியூரோ ஃபீட்பேக் பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. மூளையோட அலைகளையே மாத்த முடியுமா? நியூரோ ஃபீட்பேக் மூளையோட மின் செயல்பாடுகள் EEG-ய ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல காட்டி அதை வச்சு மூளை அலைகளை நாமளே சரி செய்ய பயிற்சி கொடுக்கற முறை. அப்படியா? ஆமா, இது நேரடியா மூளையோட செயல்பாட மாத்துறதுனால கவனம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, அமைதியா இருக்கிறது இது மாதிரியான விஷயங்களை மேம்படுத்த உதவும். லிசான்னு ஒரு பெண் பல வருஷமா டிசோசியேஷன், தன்னை சுத்தி நடக்கிறதுல இருந்து துண்டிக்கப்பட்ட உணர்வு, அப்புறம் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற பழக்கத்தால கஷ்டப்பட்டவங்க நியூரோ ஃபீட்பேக் மூலமா நல்ல முன்னேற்றம் கண்டதா ஆதாரங்கள் சொல்லுது. இது மூளை தன்னைத்தானே சரி செஞ்சுக்க உதவுற ஒரு வழி. நாடகம் கூட சிகிச்சையா பயன்படுமா? இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. ஆமா, நாடகம் ஒரு கூட்டு அனுபவத்தை கொடுக்குது. ஷேக்ஸ்பியரன் கம்பெனியோட நாடகப்பட்டறைகள் வியட்நாம் போர் வீரர்களுக்கு உதவி இருக்கு. எப்படி? புரூட்டஸ் மாதிரி கதாபாத்திரங்களை நடிச்சதன் மூலமா வீரர்கள் தங்களோட குற்ற உணர்வு, துக்கம் இந்த மாதிரி சிக்கலான உணர்ச்சிகளை ஒரு பாதுகாப்பான சூழல்ல எதிர்கொண்டு அதை வெளியே காட்ட முடிஞ்சிருக்கு. அப்புறம் அர்பன் இம்ப்ரூவ் மாதிரி திட்டங்கள் வன்முறை நிறைஞ்ச சூழல்ல வளர்ற குழந்தைங்களுக்கு சமூக திறன்களையும் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கவும் கையாளவும் உதவி இருக்கு. நாடகம் மத்தவங்களோட இணையறதுக்கும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் புதுசா தன்னை உணரவும் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. IFSன்னு இன்னொரு அணுகுமுறை பத்தியும் சொல்றாங்க. நம்ம உள்ளேயே இருக்கிற வெவ்வேறு பகுதிகள் பத்தினது. அது என்னது? IFS ஒரு சுவாரஸ்யமான பார்வை. நம்ம மனசுக்குள்ளேயே வெவ்வேறு பகுதிகள் இருக்குன்னு அது சொல்லுது. பகுதிகள்னா? இந்த உணர்வுகள் வெளியே வராம தடுக்க உடனடியா செயல்படுற தீயணைப்பாளர்கள். உதாரணத்துக்கு திடீர்னு வர்ற கோபம் இல்ல போதை பழக்கம். கடைசியா கடந்த கால வலிகளையும் புறக்கணிப்புகளையும் சுமக்கிற புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஓ, இது சுவாரஸ்யமா இருக்கு. IFS என்ன சொல்லுதுன்னா, இந்த பகுதிகள் எல்லாமே நம்மள பாதுகாக்கத்தான் முயற்சி பண்ணுது. அதனால அதோட கோவப்படாம இரக்கத்தோட பேசி நம்ம உள்ள இருக்கிற சுயம்ங்கிற மையத்திலிருந்து செயல்படணும்னு சொல்லுது. பீட்டர்ங்கிற டாக்டரோட கதை இதை விளக்குது. அவர் தன் மனைவி கிட்ட உணர்ச்சி ரீதியா விலகி இருந்ததுக்கு காரணம் சின்ன வயசுல அனுபவிச்ச புறக்கணிப்பால உருமான பாதுகாப்பு பகுதிகள் தான் IFS மூலமா உணர்ந்து மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டார். அப்போ இந்த எல்லா முறைகளும்? ஆமா, இந்த யோகா, EMDR, நியூரோ ஃபீட்பேக், நாடகம், IFS இது எல்லாமே வேற வேற வழியில போனாலும் அதோட அடிப்படை நோக்கம் ஒண்ணுதான். என்னது? அதிர்ச்சியால சீர்குலைஞ்சு போன நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மறுபடியும் அந்த பாதுகாப்பான உணர்வு, சென்ஸ் ஆஃப் சேஃப்டியை கொண்டு வருது. உணர்ச்சிகளையும் உடல்நிலையையும் கட்டுப்படுத்துற திறனை அதிகப்படுத்துறது. அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம உடம்போட உணர்வுகளோடையும் உண்மையான சுயத்தோடையும் திரும்ப இணையிறது. அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர்றதுங்கிறது வெறும் மூளையால சிந்திச்சு மட்டும் நடக்கிறது இல்ல, டாப் டவுன். அது உடல் உணர்வுகள்ல இருந்து தொடங்கணும், பாட்டம் அப். ஆக இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அதிர்ச்சிங்கிறது மனசை மட்டும் பாதிக்கிற ஒரு விஷயம் இல்ல, அது நம்ம உடம்போட உயிரியல் அமைப்பையே மாத்தி அமைக்குது. ஆமா, நினைவுகள் சிதறி போகுது, உடம்பு எப்ப பாரு ஒருவித எச்சரிக்கை நிலையிலே இருக்கு, சுய உணர்வும் மத்தவங்களோட இருக்கிற உறவுகளும் ஆழமா பாதிக்கப்படுது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, இதிலிருந்து மீண்டு வர்றது சாத்தியம். அதுக்கு நம்ம உடம்போட மொழிய கவனிக்க கத்துக்கணும். திரும்ப பாதுகாப்பா உணர்றதுக்கும் உணர்ச்சிகளை கையாளவும் மத்தவங்களோட உண்மையான ஆரோக்கியமான தொடர்பு ஏற்படுத்தவும் கத்துக்கணும்.
ஆதாரங்கள் படி பார்த்தா குணமடையறதுக்கு 4 முக்கிய வழிகள் இருக்கு. சொல்லுங்க. 1. அறிவாற்றல் மூலமா நம்ம அனுபவத்தை புரிஞ்சுக்கிறது, டாப் டவுன். 2. தேவைப்பட்டா அறிகுறிகளை குறைக்க உதவுற மருந்துகள். 3. உடல் சார்ந்த உணர்வுகள், உடற்பயிற்சிகள், சிகிச்சைகள் மூலமா உடம்புல இருந்து குணமடைகிறது, பாட்டம் அப். 4. நம்மள சுத்தி பாதுகாப்பான ஆதரவான சமூக சூழலை உருவாக்குறது இல்ல தேடுறது. சமூக சூழல். ஆமா, இதுல இந்த சமூக ஆதரவுங்கிறது வெறும் மனசுக்கு இதமா இருக்கிற விஷயம் மட்டும் இல்ல, அது நம்மளோட உயிரியல் தேவையும் கூட, பயாலாஜிக்கல் நெசசிட்டி. தென்னாப்பிரிக்காவோட உபுண்டு தத்துவம் சொல்லுமே, ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மனுஷனோட மனிதநேயம் மத்தவங்களோட பிணைஞ்சிருக்குன்னு. நாம தனியா இயங்க முடியாது. இந்த உரையாடல் நிஜமாவே பல ஆழமான விஷயங்களை தொட்டு போயிருக்கு. இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சமூகத்துல அதிர்ச்சியை நாம் எப்படி பார்க்கறோம், அதை பத்தி எப்படி பேசுறோம், அதிர்ச்சியால பாதிக்கப்பட்டவங்களை எப்படி அணுகுறோங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தனிப்பட்ட மனிதர்கள் குணமடைகிறதுக்கும் ஒரு சமூகமா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆழமான காயங்களிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் தேவையான அந்த பாதுகாப்பான ஆதரவான சூழலை உருவாக்க நாம இன்னும் என்னென்ன செய்ய முடியும்? இதை நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன்.